ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சஷ்டி விரதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது சில பேர் 48 நாள், 21 நாள், 6 நாள் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் ஒரே நாள் தான் விரதம் இருப்பேன். அதுவும் கடுமையான விரதம், 3 வேளையும் உண்ணாமல் இருப்பேன். குழந்தைக்காக வேண்டி விரதம் இருந்த சஷ்டி விரதம் அப்போ இருந்து இப்போ வரையும் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் மகா கந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமான் தனது வேளால் சூரபத்மனை வீழ்த்ததுனால போர் புரிஞ்ச நாட்கள் முடிஞ்சு அடுத்து வர 6 நாட்கள் மிக உகந்ததாகும். அந்த 6 நாட்களும் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லலாம். சித்தர்கள், மூதாதையர்கள் அதில் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. திருமணம் ஆகாதவங்க விரதம் இருப்பாங்க, குழந்தைக்காக வேண்டி விரதம் இருப்பாங்க, வீடு கட்டுறதுக்குன்னு சில பேர் விரதம் இருப்பாங்க. அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணிஞ்சு வீட்டில் முருகப்பெருமான சிலை அல்லது புகைப்படம் இருந்தால் பூஜை செஞ்சு நம்ம வழிபடலாம். கடவுள் எப்போ நம்ம கிட்ட வருவாங்க தெரியுங்களா? பல துரோகங்கள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், என்னடா வாழ்க்கை இதுன்னு அப்படின்னு தோணும். இந்த வாழ்க்கை தேவையில்லை, என்னை ஏன் படித்தேன் அப்படின்னு ஒரு கொஸ்டினை போய் அவர்கிட்ட கேட்க தோணும். அப்போ தான் அவர் நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? நீங்கள் உண்மையாக கஷ்டப்படுறப்ப, உண்மையாக அலறப்ப, நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லி அழும்போது நான் இருக்கேன் அப்படின்னு வருவார் கடவுள். அருணகிரியாருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து என்ன தெரியுங்களா? திருவண்ணாமலை கோபுர உச்சியில் இருந்து கீழே விழுந்து இறக்கணுன்றது தான் அவருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்து. அதே மாதிரி அருணகிரியார் திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தார். ஆனால் அவர் செஞ்ச ஒரே நல்ல விஷயம், குதிக்கும்போது முருகா அப்படின்னு பேர் நாமம் உச்சரித்ததுனால முருகரே அவரை தாங்கி பிடிச்சி அவரை காப்பாற்றினார். அப்போதான் அருணகிரிநாதர் சொன்னார், தலை எழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகருக்கு உண்டு. முருகனை ஏன் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் தெரியுங்களா? தமிழ் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். முருகான்ற வார்த்தையிலேயே வல்லினம் இருக்குது, மெல்லினம் இருக்குது, இடையினமும் இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12ன்னு பார்த்தீங்கன்னா 12 கைகள் வச்சுருக்காரு. மெய் எழுத்துக்கள்னு பார்த்தா 6 முகத்தோட 12 கைகளும் சேர்த்து 18 வச்சுருக்காங்க. ஆயுத எழுத்துன்னு பார்த்தா வேலாயுதமும் வச்சுருக்காரு. முருகர் சங்க காலத்திலேயே தமிழில் பாடப்பட்ட முதல் தெய்வம். அவர் சிறுவனாகவும் வீரனாகவும் அறிவில் சிறந்தவனாகவும் தமிழ் இலக்கியங்களில் முருகன் வர்ணிக்கப்பட்டார். முருகனின் ஆயுதமான வில் அறிவின் ஒளியை குறிக்கும். முருகனின் 6 படை வீடுகள், 6 கலைகள் தமிழர்களின் வாழ்ந்த நிலங்களுக்கான தொடர்புகளை காட்டுகின்றன. இதனால தான் முருகர் தமிழ் தெய்வம், பண்பாட்டு தெய்வம், குடும்ப தெய்வம்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். முருகப்பெருமானை சீக்கிரம் வர வைக்கக்கூடிய சக்தி மயிலுக்கு உண்டு. அதனால தான் மயில் எப்போவுமே அவர் கூட இருக்கும். முருகப்பெருமானை நம்ம விரதிருந்து மனசார நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும். முருகப்பெருமானின் ஓம் சரவண பவ ஸ்லோகம் 108 முறை சொல்லலாம். இல்லைன்னா கந்த சஷ்டி பாராயணம் படிக்கலாம். முருகப்பெருமானின் தீபதூப ஆராதனைகள் காட்டி நம்ம வழிபட்டு கோயிலுக்கு போயிட்டு கூட சில பேர் விரதத்தை முடிப்பாங்க. இல்லை வீட்லேயே கோயிலுக்கு போகாதவங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்லேயே விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம்.
திருமார்படி நூலழகா ஆலிலை வேலழகா திருமார்படி நூலழகா ஆரிரு தோழழகா எங்கள் ஆனந்த மாமுருகா ஆரிரு தோழழகா எங்கள் ஆனந்த மாமுருகா ஆயிரம் சூரிய ஜோதி போல் வந்து ஆனந்தம் தந்தவனே திரு கார்த்திகை மாதர்கள் போற்றிடவே அவர் கையில் தவழ்ந்தவனே ஓர் ஆயிரம் சூரிய ஜோதி போல் வந்து ஆனந்தம் தந்தவனே திரு கார்த்திகை மாதர்கள் போற்றிடவே அவர் கையில் தவழ்ந்தவனே ஆலிலை வேலழகா திருமார்படி நூலழகா ஆரிரு தோழழகா எங்கள் ஆனந்த மாமுருகா ஆலிலை வேலழகா திருமார்படி நூலழகா கூர்வடி வேலழகா குலமாமரை நூலழகா கூர்வடி வேலழகா குலமாமரை நூலழகா பூவணி தோழழகா எங்கள் பொன்மணி மாமுருகா பூவணி தோழழகா எங்கள் பொன்மணி மாமுருகா சூரர் பெரும் படை வீரர் கைகளில் சுடர்வேல் எடுத்தவனே ஓர் ஆறு படைதனில் வீருடனே நின்று அருளை கொடுப்பவனே கொடும் சூரர் பெரும் படை வீரர் கைகளில் சுடர்வேல் எடுத்தவனே ஓர் ஆறு படைதனில் வீருடனே நின்று அருளை கொடுப்பவனே ஆலிலை வேலழகா திருமார்படி நூலழகா ஆரிரு தோழழகா எங்கள் ஆனந்த மாமுருகா ஆலிலை வேலழகா திருமார்படி நூலழகா சீர்வடி வேலழகா எழு திருவளர் நூலழகா சீர்வடி வேலழகா எழு திருவளர் நூலழகா மாமணி தோழழகா குலவான்மயில் மாமுருகா மாமணி தோழழகா குலவான்மயில் மாமுருகா ஆதிமுனியுடன் நௌவை பிராட்டிக்கும் அருந்தமிழ் தந்தவனே அந்த அருணகிரிதனை ஆண்டருள் செய்தவன் திருப்புகழ் கொண்டவனே அன்று ஆதிமுனியுடன் நௌவை பிராட்டிக்கும் அருந்தமிழ் தந்தவனே அந்த அருணகிரிதனை ஆண்டருள் செய்தவன் திருப்புகழ் கொண்டவனே ஆலிலை வேலழகா திருமார்பணி நூலழகா ஆரிரு தோழழகா எங்கள் ஆனந்த மாமுருகா ஆலிலை வேலழகா திருமார்பணி நூலழகா ஏந்திய வேலழகா மூன்றிழவிடும் நூலழகா ஏந்திய வேலழகா மூன்றிழவிடும் நூலழகா மாண்புரு தோழழகா அருள்வான்மறை மாமுருகா மாண்புரு தோழழகா அருள்வான்மறை. நீங்களும் கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாமி கும்பிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.